ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கல்கி சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு மீட்டிங்கை இம்பேக்ட் ட்ரைனிங் அண்ணா நகரில் நடக்குது. வீட்டிலேருந்து காலையிலே கிளம்பியாச்சு. இங்கேருந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி அண்ணா நகர் ரவுண்டானா போய் இறங்கி எல்ஐசி ஆஃபீஸ் போகணுங்க. அந்தளவு ரூட்டு சரியாக தெரியலை, இருந்தாலும் ஒரு குருட்டு தைரியத்தில் கிளம்பிட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன் இந்த எல்ஐசி மீட்டிங்க்கு. ஸோ இந்த தடவை பயம் இல்லாமல் கிளம்பியாச்சு. வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறேன். எனக்கு போகிறதுக்குள்ளே அங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுமா என்னன்னு தெரியலை. 10 மணிக்கு தான் மீட்டிங். ஆனால் இப்போவே நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். இப்போவே மணி 10 ஆகிடுச்சு. சரி பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. அநேகமாக ஒரு 10:15 மீட்டிங் ரூம்குள்ளே போயிடுவேன்னு நினைக்கிறேன். மீட்டிங் நடக்கிற இடம் டிடிசி அண்ணா நகர் 2nd ஃப்ளோர் எல்ஐசி டிவிஷனல் ஆஃபீஸுங்க. வந்தாச்சு, ஹால்குள்ளே வந்தாச்சு. நான் வரப்போ ஒரு 15 பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கொடுக்குற என்னென்ன டிப்ஸ் எல்லாம், எல்ஐசியை பற்றி கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தாச்சு. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்களும் ஒரு ஏஜெண்ட்டு தான். அவங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க கூட உட்காந்துக்கிட்டு நானும் மீட்டிங்கை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஸ்நாக்ஸ் டைம், பிஸ்கட் அண்ட் காஃபி. எல்லோரும் அதை சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் கொஞ்சம் லெஷர் டைமாக இருந்துச்சு. ஸோ மற்றவங்கக்கிட்ட பேச முடிஞ்சுது. எந்த பிரான்ச்சு என்ன, அவங்க எத்தனை வருஷம் ட்ரைனிங்கில் இருக்காங்க, எல்லாமே கேட்க முடிஞ்சுதுங்க. அதான் சொல்றேனே, சில கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு பர்சன் வந்து ஒரு 10 லட்சம் மெச்சூர் ஆகுது, எவ்வளவு அமௌண்ட் மெச்சூர் ஆகுதா, எவ்வளவு மெச்சூர் ஆகுது, யாருக்கு போகுது, நாமினி யாரு, இப்படிலாம் கேட்டாங்க. இப்படி these sensitive information nobody will divulge. Sensitive இல்லாத general information anybody can give. For example, ஒரு பாலிசி வந்து இங்கேருந்து பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கும். அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டா இல்லையா, சிம்பிள் திங். அதை இமீடியட்டாக இப்போ லன்ச் அவர், எல்லோரும் லன்ச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உட்காந்துருந்த அந்த மீட்டிங் ஹால்லையே லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் போய் பஃபே மாடலில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பல வகையான சாதங்கள், தயிர் சாதம், சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், எல்லாமே நல்லா சுட சுட இருந்துச்சு. ஒரு ஸ்வீட் ஒன்று, தண்ணி பாட்டில். எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. நான் போய் வேற சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பாடு அப்படின்னு சொன்னேன். அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேட்ரிங் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, நீ எந்த பிரான்ச்சு, நான் இந்த பிரான்ச்சு, எத்தனை வருஷம் பண்ணுறீங்க அப்படிங்கிற சில விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணாங்க. எப்படி நம்ம இதெல்லாம் பாலிசி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. தயிர் சாதம் பார்க்குறப்பே வாயில் எச்சு ஊறுது பாருங்க, சூப்பராக இருக்குல்லங்க. நல்லா இருக்குது, நல்லா டேஸ்டியான ஒரு ஃபுட்டுங்க. வாவ். சரியா, மினிமம் தொகை போடு. எனக்கு பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மினிமம் தொகை போட்டுலாம். ஆனால் நீ அன்னைக்கு என்ன திட்டக்கூடாது, கொஞ்சம் கூட சொல்லியிருந்தா. நீ தேதிக்கு 60,000 மாதிரி இருக்கும்போது அந்த அளவுக்கு தான் இப்போ எல்லாருமே அசிஸ்டட் லிவிங் தான். எந்த குழந்தைகளும் வந்து பார்க்கறத நம்மளே விரும்புறது. ஒரு இடத்துல ஊரில் பஞ்சாயத்து நடக்கும், பையன் பார்க்க மாட்டேங்க, பணத்தெல்லாம் கொடுத்து அவனுக்கு தான் செலவழிச்சாரு. இப்போ அப்படிலாம் யாரும் பார்க்கல. பிள்ளைகள் ஃபாரின்ல இருக்காங்க, பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, மைண்டு மாறிட்டு அவங்க இருக்கட்டும், நமக்கு பார்த்துக்கிறதுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயே நம்ம முகவர் ஒருத்தர் இருக்கிறார், ஸ்ரீராம் சார்னு சொல்லி. அவர் அங்கே இங்கே நம்ம அரும்பாக்கத்தில் ஒரு அதுலியா இருக்கு, அரும்பாக்கத்தில் ஒரு அதுலியா இருக்கு. நாங்கள் போகிறோம். அவருக்கு 65,000 ரூபா. அது தவிர ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு 12,000 ரூபா அவங்க வாங்கி. முதல்ல போகும்போது எவ்வளோ கட்டணும், 80,000 ரூபா கட்டினா தான் உள்ளே கூட்டுக்கிறோம். அப்புறம் மாதம் போய் பார்த்தீங்க அப்படின்னா
எந்த கேசில புதுசா வந்து என்ன பண்ணிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணி CKYC whether you have to whether you want to இல்ல proceed with CKYC அப்படின்னு கேட்கும் yes or no கேட்கும் yes ன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் கொடுக்கலாம் இல்ல பேன் வச்சு இல்ல ஆதார் வச்சு ஃபெச் பண்ணிக்கலாம் நம்பர் ஃபெச் ஆயிடும் ஒரு OTP வரும் உங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கும் CKYC ல அது OTP கொடுத்தா போதும் KYC Central KYC C for cat கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது புது வெர்ஷன் கொடுத்துட்டோம்னா எஸ் ஆர் நோ கொடுத்துட்டோம்னா எஸ் ன்னு கொடுத்துட்டோம்னா ஒரே ஒரு பேஜ்ல ஒரு 10 தகவல் இருக்கு அது ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா OTP ஒன்று கேட்கும் OTP கொடுத்துட்டோம்னா பேமெண்ட்டும் ஆகும் பேமெண்ட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமரோட போர்ட்டல் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஏஜென்ட்டுக்கு ஒரு OTP அப்லோட் பண்றது எதுவுமே தேவை CKYC நோன் கொடுத்தோம்னா அப்போ திருப்பி ஆதாரை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனந்தாவை எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்கங்க. என்னால் லாகின் பண்ண முடியலை. ஏன்னா என்னுடைய ஆதார் கார்டோட என்னோடய ஃபோன் நம்பர் வந்து செட் ஆகலை. ஸோ என்னால் லாகின் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் டைம் அதை கற்றுக்கணும். சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட கேட்டு அந்த ஆனந்தா சிஸ்டத்தை நான் எப்படியாவது கற்றுக்கிடணுங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவு மீட்டிங்கோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரிட்டர்ன் மறுபடியும் பஸ் ஏறி பிராட்வே வரணுங்க. பிராட்வே வந்துட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி எங்கள் ஏரியாவுக்கு போகணும். ஒரு நல்ல ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன இன்றைக்கி பொழுது ஃபுல்லாக போயிடுச்சு, இதிலையே போயிடுச்சு. டைம் ஃபுல்லாக காலையிலேருந்து அந்த மீட்டிங் முடியவே 4:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரவே நான் வர்றப்போ 5:45 ஆகிடுச்சுங்க. LICயை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்தேங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த இதை வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.